வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் டெல்லியினுடைய செங்கோட்டையில் ஏறி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வானலாக புகழ்ந்து இப்படி ஒரு அமைப்பு இருக்கா, 100 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக சேவை செஞ்சுருக்காங்க, உலகத்திலேயே 100 வருஷம் மக்கள் சேவை செஞ்ச ஒரு என்ஜிஓ இருக்கா அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. 12 வருஷமாக இவர் தான் பிரதமர், ஒரு நாளும் பேசினது இல்லை. அதாவது உலகம் முழுவதும் அப்படின்னா செயின்ட் ரெமிஸ்னு ஒரு சரக்கு இருக்குது. அது போல்ஸ்னு இப்போ நம்ம பிராந்தி கடையிலலாம் இருக்கும். போல்ஸில் ஒரு தாத்தா படம் போட்டிருப்பாங்க, தாடி வச்ச மாதிரி. அவரெல்லாம் 275 வருஷமாக அந்த குடும்பம் அந்த சரக்கு கம்பெனியை நடத்திட்டு இருக்கு. சாதாரண கம்பெனி. நீங்கள் வந்து இயக்கங்கள் நடத்தலாம், ஒருத்தன் மாதிரி ஒருத்தன் வருவான். ஆனால் ஒரு பிராந்தி தயாரிக்கும் நிறுவனம் போல்ஸு. அது போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பாட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். நான் போய் சொல்கிறேன்னா டாஸ்மாகில் போய் வாங்கி ஆனால் பார்த்துட்டு தரேன், நான் வாங்கி பார்த்துட்டு கூட கொடுங்க. ஒரு 250 வருஷமாக 275 வருஷமாக அந்த போல்ஸ் கம்பெனி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் அவரோட ஜிஎம் வந்து நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கம்பெனி, பிராந்தி கம்பெனியே பல கம்பெனி பிரிட்டன்லேயும் இப்போ ஒரு கையெழுத்து போட்டு வந்திருக்காரு, அண்டா சரக்குன்னு சொல்லி. அது எப்படின்னா பீப்பாவில் இருக்கும், 50 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம்னு வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பாட்டில் போட்டு விற்றுக்க வேண்டியதான். அந்த சரக்கு தயாரிக்கிற கம்பெனி 200 வருஷம் 300 வருஷம் இருக்கும்போது அது ஆர்எஸ்எஸ்ன்றது 100 வருஷன்றதுல தண்ணி குடிக்க வச்சிட்டாரு அவங்கள. அதுவும் மேக் இன் இண்டியா மாதிரி வாங்கி இங்கே ஒன்று சேர்த்து நம்ம கொடுத்துக்கலான்ற மாதிரிலாம் கையெழுத்து போட்டிருக்காரு அக்ரிமெண்ட். ஸோ அந்த இதில் சொல்லுறாரு 100 வருஷம் இந்த உலகத்துலேயே இல்லைன்னா ஏதாவது கேட்குறவன் என்ன இருந்தானா கேட்ப இல்லை நெய் வெடிடுதுன்ற கதையாக ஒரு பாட்டு கலந்து விட வேண்டியதான். 100 வருஷம் ஒரு இயக்கம், எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. சாரணை இயக்கம்னு ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்தது. அதே 100 வருஷத்தை தாண்டுது. ஏன்னா பேடன் பவுல்னு ஒருத்தர் ஆரம்பித்தது அதில் இருக்குது. சும்மா எதாவது அவுத்து விட வேண்டியதான். செஞ்சிலுவை சங்கம்லாம் அதுக்கு முன்னாடி செஞ்சிலுவை சங்கம் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ பிரிட்டிஷ்காரன் நிறையா தான் ஆரம்பிச்சிருக்காங்க 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நிறையா இயக்கங்கள் இவர் படித்தது இல்லை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அதில் அவர் படித்த காலேஜ் எங்கே இருக்குன்னு, கோர்ஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்கன்னா அந்த இது என்னென்ன படித்தார் அப்படின்னு அதே கண்டுபிடிக்க முடியல. இவர் எங்கே போய் அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு டீ வித்ததா சொல்கிறது, அந்த ஸ்டேஷனே காணான்றாங்க. ஸ்டேஷனே அப்படி ஒரு ஸ்டேஷன் அந்த ஊரில் ரயிலே நிற்காதுங்க. அங்கே முதல்ல இப்பயும் நிற்காது. அப்போ ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. குட்ஸ் ட்ரெயின் நிற்கிறதுக்கும் தண்ணி இன்னி குடிக்கிறதுக்கா இந்த பேசஞ்சர் ட்ரெயின் நின்று போகும் அப்படின்னு. அண்ணன் தம்பி 2 பேரும் பிரியணும்னா தமிழ் அதுக்கு கூட ஏற்றி விட முடியாது. வண்டி நின்னா தானே ஏற்றி விட்டு முடியும். அதெல்லாம் பாம்பேயில் தான், பாம்பே பூனே தானே இதில் தான் ஏற்ற முடியும். இதில் ஏற்ற முடியாது. ஜீவன்றது வாய்க்கு வந்தது அள்ளி விடுறது தான். அது என்னையும் உண்மையை சொல்லியிருக்காரு ஆட்டுறத. இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு அஸ்கா போடுறாரு. என்ன அப்படின்னா அவங்கள புகழ்ந்து பேசினா விட்டுருவாங்க, அவங்க விடவே மாட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் இந்த பிறந்த நாளோட போயிடணும். அதுதான் நீ ஆர்எஸ்எஸ்க்கு. இந்த இவர் ராமதாஸ் ஐயா சொன்னார், அதுதான் நீ செய்யும் சேவை. நடக்காது தம்பி, முடியாது கண்ணு, முடியாது ராஜா அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்ல உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன். நீ என்னதான் ஊத்துனாலும் தம்பி, முடியாது கண்ணு, முடியாது ராஜான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆர்எஸ்எஸ் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, நீ புகழ்ந்து என்ன பண்ண போகிற, வெளில போயிரு தம்பி அப்படின்னு. அவங்க மூத்தவங்க அவரோட 80 வயசு 90 வயசுலாம் ஆர்எஸ்எஸ்ல உயிரோடு இருந்தார். இப்போ வீட்டில் இந்த சுதந்திர தின விழாவை பார்த்துட்டு பதவியை நீடிக்கிறதுக்கு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்கிறிய தம்பி அப்படின்ற மாதிரி அவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அத்வானிலாம் பார்த்தாருன்னா அப்படி பார்த்துட்டு இருப்பார். இன்னும் நீ தான் இருக்கிறாயா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்னு தான் அங்கே செங்கோட்டையில் கூடியிருக்க கூட்டம் கையெல்லாம் தட்டி அதெல்லாம் கூட்டப்பட்ட கூட்டத்தை அவங்களாம் வெயிலில் போய் அங்கே உட்காந்துருக்கேன். அதெல்லாம் தேசபக்தின்றது நீங்கள் வீட்டில் ஒரு கொடியை, ஆஃபீஸில் ஒரு கொடியை ஏற்றி ஏதோ ஒரு பக்தியை காட்டலாம். இதெல்லாம் வேடிக்கை பார்க்க போகிற கூட்டம் சொல்கிறதெல்லாம் கேட்கத்தான் செய்யும். ஏன்னா 12 வருஷமாக அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் போகணும்னு தோணலை. இப்போ தோணுதுன்னா அர்த்தம் இல்லை அவங்க இவரை கொண்டு வந்ததே ஆர்எஸ்எஸ் தான். கொண்டு வந்து இவரை இப்போ இந்த பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அழகு பார்த்தவொடனே ஆசிட் ஊற்றுனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் கொலவெறியில் இருக்காங்க. போதும்பா, நீ புகழவே வேணாம், நீ புகழ்ந்து ஆர்எஸ்எஸ் இருக்க வேணாம். ஆர்எஸ்எஸ் அது பாட்டுக்கு இருக்குது 100 வருஷமான்றது தான் அவர்களுடைய வாதம். நான் ஃப்ரான்ஸில் பிராந்தி கம்பெனி இருக்க மாதிரி சென்ட் கம்பெனி இருக்குது. பல சென்ட் கம்பெனிகள்லாம் 200 வருஷம் 150 வருஷமாக இருக்குது. இங்கே கூட இப்போ மவுண்ட் ரோட்டில் போனீங்கன்னா நிறையா கம்பெனி, இந்த பிஆர் சன்ஸ் எல்லாம் அதெல்லாம் 200 வருஷமாக இருக்குது, 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த மெயில்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்து பத்திரிகையே 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்புறம் ஆர்எஸ்எஸ் இருக்காதா? ஆனால் சும்மா ஓட்டுறது தான், ஓட்டிட்டு ஓவராக ஊற்றுறாரு. இது அவங்களுக்கு தெரியாதா?
ஸோ அதனால் எப்படியா இருந்தாலும் இந்த பிறந்தநாள் முடிஞ்சோடனே போயிருங்க, அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு நல்லது அப்படின்றது ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. அடுத்து மக்களுக்கெல்லாம் ஒரு இனிய செய்தி, இன்பமான செய்தின்னு முத்து படத்தில் ஒரு லெட்டர் கை மாறிக்கிட்டே போமே, தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ட்டு மக்களுக்கு குடியில் கொண்டு தள்ள போகிறாங்கன்னு தெரியல. தீபாவளி இவங்க எதை சொன்னதையும் செஞ்சதில்லை. இவங்க ஏதோ ஒரு பரிசு தரேன்னாலே அது மரண பரிசாக கூட இருக்கலாம், மொத்தமாக எல்லாம் மக்களை பூரா மண்ணை போட்டு மூடுற பரிசாக கூட இருக்கலாம். என்ன சொல்ல போகிறான்னு தெரில ஜி. ஏற்கனவே 16 லட்சம் ஏதோ தரேன்னாரு அக்கௌண்ட்டில் போடுறேன்னு, இதுவும் பரிசு தரேன்னா வாயை பிளந்துட்டு இன்றைக்கி வரையும் உட்காந்துருக்காங்க, ஒன்று எவனுக்கும் தந்தது கேட்டால் அப்படி சொல்லவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் எச் ராஜா கொடி ஏற்றினது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி போடுங்க. ஜி ஒரு தலைவன் கொடி ஏற்றும் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடுறான், இன்னொரு தலைவன் எந்த மக்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரையும் கூப்பிடாமல் தனியாக குச்சி பக்கத்தில் நின்று கொடியேற்றுற ஒரு காட்சியும் வெளியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவர்களுடைய சரித்திரத்தில் இப்படி ஒரு தலைவன், அப்படி எல்லா விதமான தலைவர்கள் அதில் எல்லாரும் அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த கும்பல் தான் இது பூரா அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 100 வருஷம் ஆனது இல்லை. ஹெச் ராஜா அது எல்லாருமே ஒரு இதாக தான் பார்த்தாங்க. நாளை சுதந்திர தினம், நேற்றே வீட்டில் கொடியேற்றினேன். இல்லை இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்குது, மாமி எங்கேயாவது இப்போ சொல்லியிருப்பாப்புல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அதை போகணும் இதை போகணும். இல்லை ஒரு சென்னையில் கட்சி ஆஃபீஸில் மூத்த தலைவர் நீங்கள் வரணும்னு எதுவும் அது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே இருந்தால் எவனும் இப்போ கூடயே ஆள் இல்லை, ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுருக்காரு, அவராக கொடியேற்றிட்டு ஃபோனை எடுத்து பையில் போட்டு ஸ்டாண்ட் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார். ஸோ இப்போ இங்கே வந்தால் தானே பப்ளிசிட்டி கிடைக்கும். சென்னைக்கு வந்தால் தான் பேப்பர் டிவிக்காரெல்லாம் வந்து பைட்டு போடுவான், விஷுவல் காட்டுவான், ஒரு ஹீரோ வேறு. இப்போ இன்னொன்று இந்த அட்மின்கள் எல்லாம் இந்த 3 நாள் லீவுன்னுட்டு அவங்களும் வர மாட்டாங்க. அந்த தம்பியில் அதனால் என்ன பண்ணேன், நாளைக்கு நான் கொடியேற்ற போகிறேன்னா சரி அப்போ இன்றைக்கி ஏற்றிடுறா, கொடியை ரெடி பண்ணி துவச்சி போட்டிங்களாடா, துவச்சி போட்டு அயன் பண்ணிடு, இன்றைக்கி ஏற்றிடுவோம்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க. நாளைக்கு லீவு வரமாட்டாங்கன்ட்டு. அப்போ இந்த தேசத்திற்காக ஒரு நாள் லீவை விட்டு வந்து கொடியேற்றுறது கூட ஒரு அட்மின் தயாராக இல்லை, எச் ராஜா தயாராக இல்லை. அப்படிங்கும்போது முன்னாலே கொடியேற்றுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தத்தில் ஏற்றுறாங்கன்னு தெரில. இதில் இந்த தீபாவளி பரிசுனா, இந்த தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு இப்போ 75 முடிஞ்சிடும். அதற்கு பிறகு அவர் அதுதான் தீபாவளி பரிசு யாரை வச்சு கொடுக்க போகிறாரு? இவரே ஆட்டையை கலைச்சி விட்டாங்கன்னா யாரை வச்சு தீபாவளி பரிசு? இல்லை, இதெல்லாம் நான் இருக்க போகிறேன்னு சமிக்கை காட்டுறது தான். இவர் நான் தீபாவளி வரைக்கும் இருந்தேன்னா அவனுக்கு பரிசு தருவேன், தீபாவளிக்கு நான் தரேன் அப்படிங்கும்போது ஐயோ ஏதோ தராருங்க இருக்கட்டும், இவர் அடுத்த தீபாவளிக்கு வேணால் வெளியே அனுப்புங்கன்னு பாங்க. அதெல்லாம் அவங்க மயங்கவே மாட்டாங்க. அவங்க வந்து வெளியே போ, வந்து தீபாவளி பரிசா பொங்கல் நீங்கள் வெளியில் கிளம்புங்க. ஆமாம், சுதந்திர தின பரிசா நாளைக்கே கொடுத்துட்டு வெளில கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, இந்த நாட்டை விட்டு ஓடி போயிரியா, அதுதான் அந்த நாட்டுக்கு கிடைக்கிற நன்மை, இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற நன்மை. அவங்க போட்டு மீமா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இவரை வந்து விட மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே இவர் வந்து போயிடணும். நூற்றாண்டின் வெற்றி விழாவே இவர் அனுப்புறதான்றது இல்லை, அவங்க வேறு மாதிரி கொண்டாடலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜியை வெளியே அனுப்புறது தான் எங்களுக்கு வெற்றின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதே ஒரு பெரிய சாதனை, வரலாற்று சாதனை இந்த நூற்றாண்டில் அப்படின்றது தான் அவர்களுக்கு. 100 வருஷத்தில் இப்படி ஒரு ஆளை வளர்த்து விட்டுட்டு, அதாவது இவ்வளோ வருஷத்தில் வளர்த்து விட்டு கடைசியில் 100ஆவது வருஷத்தில் கொண்டாந்து ஜியை வச்சு அழகு பார்த்துருக்காங்க. கடைசியில் அவங்களுக்கே வந்து ஆசிட் அடித்த உடனே அவங்க வந்து இப்போ தூக்குன்றாங்க, தூக்கி போயிடுன்னு இருக்காத வேண்டாம், அந்த மயில் குரங்குறாங்க எல்லாத்தையும் கூட நாங்கள் கொண்டாந்துறோம், தனி இதே அளவு பங்களா பண்ணி தரோம், என்ன வசதி வேணுமோ தரோம், தயவு செய்து போயிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஏழை தாயின் மகனை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியும் இல்லை, இப்போ ஒரு துணை குடியரசுத் தலைவரே ராஜினாமா பண்ணார், எங்கே இருக்கார், யார் பாதுகாப்பில் இருக்கார், அது பாதுகாப்பாக கைதா என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் இருக்காருன்னும் போது நம்மளை இவங்க பெரிய பங்களா கொடுத்தாலும் எப்படி வைப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லை, தெரியும். அதனால தானே போக மாட்டேன்றாரு. அதனால தான் இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது, அந்த காங்கிரஸ்லேருந்து அங்கங்கேருந்து குஜராத் கூட சேர்ந்து அங்கங்கே சுற்றி வந்தாலும் அந்த ஆளை காணங்க வச்சுருக்காங்கல்ல என்னென்னு இப்போ தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில வெளியில் வந்துடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் படத்தெல்லாம் அவங்க அண்ணனை பாதாள அறையில் கட்டி வைங்கன்னு பல வருஷம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாதாள அறையில் கொண்டு எல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அப்படி தான் கொண்டு போய் இன்னொரு மன்னரை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பாதாள அறையில் கொண்டு போய் கட்டிடுவேன், அதை விட்டு வெளியே வர முடியும். அந்த பாதாள அறைக்கு கதவும் பார்த்திங்கன்னா கல்லுலேயே இருக்கும், நீங்கள் திறக்கவும் முடியாது, தள்ளவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லைன்னு இரும்பில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு ஜி அடைச்சிருவாங்க. இப்போ ஜனநாயகம் வந்ததுனால அப்படி பண்ண முடியாது, அடைக்க முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் தான் இருப்பார். இருந்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட்டாக வச்சுருவாங்க. எப்படி இந்த காஷ்மீரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் இப்போ ஃபரூக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லாலாம் அடைச்சி போட்டாங்க பாருங்கள், முஃப்தி முகமது சையதோட மக இதெல்லாம் அடைச்சி போட்டாங்கன்னா, முகபூபா முஃப்திலாம் அடைச்சி போட்ட மாதிரி எங்கேயாவது கொண்டு அடைச்சிடுவாங்க.
இல்லைன்னா நமக்கு நம்ம ஒரு ஷேக் ஹசீனாக்கு செஞ்ச மாதிரி நமக்கு 4 பேர் நன்மை செய்ய மாட்டாங்க. சேம் பண்ண யாருமே இல்லை. ஷேக் ஹசீனாக்கு ஒரு இந்தியா இருந்துச்சு. இப்போ மாலத்தீவுக்கு போனால் கூட இவர் அங்கேயே அடைச்சி போட்டுருவாங்கல்ல. இவர் எங்கேயுமே அண்டை நாடு எதுக்குமே போக முடியாது. அன்றதுக்கே பிரேசிலுக்கு போகலாம். இதுக்கு எதனா இப்போ போயிட்டு வந்தார் மெக்சிகோவுக்கு இல்லை, இப்போ போய் பேசிட்டு ஒரு அதிபரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மருந்தெல்லாம் கொடுத்து அங்கே போகலாம். கலசம் இல்லை, அந்த அம்மா வந்து சேர்ந்துச்சுன்னா அது அங்கே 4 கரும்பு காடும் 2 வீடும் தான் இருக்குது. அங்கே போய் இருக்க முடியாது. ட்ரினிடாட் டொபாகோவில் வந்து இவரால் வாழ முடியாது. என்னால் வாக்கிங் போகிற அளவுக்கு கூட அந்த நாடு கிடையாது. ஸோ அதனால் வந்து பிரேசிலுக்கு தான் போவார். நியூசிலாண்டில் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க பாட்டு பிடிச்சி அடைச்சி போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஏன்னா அதுக்கு தான் தனி விமானம் வச்சுருக்குது. பைலட்டை கிளம்பு தம்பி போகலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நாட்டுக்கு இல்லை பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஸ்டாண்ட் பைனில் கணக்கு சொல்லி வாங்கினது இது இவரை கொண்டு போயிட்டு இல்லை. அவருக்கு ஒன்று இருக்குல்ல, அவர் ஒன்று இருக்கிறத தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாரு. கொஞ்சம் அது பேமெண்ட் வந்துடும். அதானி கொடுத்துரும். ஏன்னா அதானி கம்பெனி ஒரு கம்பெனி பேமெண்ட் வந்துடும். அந்த இப்போ இது விமானத்தை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு பைலட் மட்டும் கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா அது பிரதமருக்கு இல்லையா, மோடிஜிக்கு வாங்கினதா? பிரதமருக்கு வாங்கினது கொண்டு போனால் யார் விரட்டி பிடிக்க முடியும்? அங்கே வந்து எடுத்துக்கிடான்ட்டாருன்னா நான் போகிறேன், நீ வேணால் திருப்பி அனுப்பி வச்சிடுறேன், பைலட்டோடு திருப்பி அனுப்புகிறாருன்னு வைங்க, பைலட்டை திருப்பி வந்துடலாம்ல. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது. போனாலும் நித்யானந்தா மாதிரி அவர் யூடியூப் சேனல் இப்போ நித்யானந்தா சேனல் அங்கீகாரம் ஆயிடுச்சு தெரியுமா? நாடு அங்கீகரிச்சிட்டாங்க. ஐநாவில் இந்து நாடாக அங்கீகரிச்சு தனி நாடாக அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. பெரிய சாதனை இது. என்னன்னே தெரியல, ஆனால் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களாம் போட்டு பெரிய கொண்டாட்டம் நடந்தது. ஐநாவில் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி அங்கே கூட போய் செட்டில் ஆகலாம். அவ்வளோ கேவலமாக இருக்குது. அதுதான் ஐநா வந்து இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படி இல்லை. அவர் மீது உள்ள வழக்குகள் பூராமே பொய்யாக புனையப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஐநாவே சொல்லிடுச்சு. சொல்லிட்டு அவர் இங்கே இருக்க போலீஸ் இல்லை சார், திருவண்ணாமலை போலீஸ் போட்ட கேஸ் எல்லாம் ஐநா கிராஸ் பண்ணுறான், அடித்து கிராஸ் பண்ணி இவர் எவ்வளோ பெரிய இது தெரியுமா, இந்து தர்மத்துக்காக அவர் போராடுறாருன்ட்டாங்க ஐநாவில். ஒரு மத ரீதியான மத குரு அவரை வந்து டார்கெட் போட்டு பழி வாங்குவதற்காக சில அமைப்புகள் அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவருக்குன்ற அந்த நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி யார் போட்டாங்கன்னா அவங்க யூடியூப்லேயே போட்டாங்க. ஸ்பெஷல் செய்தின்னு போட்டு பயங்கரமாக போட்டாங்க. அது என்ன தெரியல, அது என்னன்னு தெரியல. பாண்டே கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க தனிநாடு. ஏன்னா ஒரு சிறப்பு பேட்டி கூட கொடுக்கலாம். பாண்டிய பற்றியில் ஒரு பெருமையாக ஏதோ வீடியோ பேசியிருக்காங்க. பாண்டேயோட ஆசீர்வாதம், பாண்டே இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற காரணமே நித்யானந்தா. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நான் அங்கே இருந்தவன் தானே, நான் தானே எடிட்டராக இருந்தேங்க தந்தியில். அப்போ முதல் பேட்டி NDTV இந்துவாக இருக்கும்போது தந்தி கைமாறும்போது பாண்டேயோட முதல் இன்டர்வியூ யார் கூடன்னா நித்யானந்தா பீடத்தில் தான். இங்கே பிடதியில் அங்கே போய் தான் எடுத்து வாரம் ஸ்பெஷல் போட்டுட்டு இருந்தாங்க. சந்துருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் CEO. அவர் ஒரு பெரிய மகான், அவர் CEOவாக இருந்தார். அவர் தான் லிங்க் பண்ணி விட்டு பாண்டையை கொண்டு போய் ஆசி வாங்க விட்டது. எங்கே வாங்க விட்டு அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணி வாரம் போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்பான்சர் ப்ரோக்ராம் மாதிரி. அதனால் பாண்டே வந்து யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா நித்யானந்தாவால் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீ யூடியூப்பில் என்ன இருக்கும், NDTV யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். பாண்டே வந்து இன்டர்வியூ எடுக்கிறது முன்னாடி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கான் பயந்துக்கிட்டு, சாமி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ தானே பாண்டே இந்த கேள்வி கேட்குறது, பொய் புரட்டு பித்தலாட்டம் புனை சுருட்டுலாம். அப்போ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பயந்துக்கிட்டு சபிச்சுட்டாருன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால் அவர் தண்ணி தொளிச்சு தான் பாண்டே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல. இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு, கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சிருக்குன்னா அது முதல் பேட்டியே வந்து பெரிய பேட்டி அப்படின்னா அது இவர் தான். யார்? நித்யானந்த மகாராஜ் தான். நேரத்துக்கு நன்றி.